Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eid Sweet Recipes பார்க்கலாம். Vattalappam and ShahiTukra இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். Vattalappam செய்யறதுக்கு சுகர் எடுத்துர்க்கேன், கோகனட் மில்க் எடுத்துர்க்கேன் and நான் எடுத்துக்கிற அந்த சேம் கிளாஸ்ல தான் எக்கும் இப்போ நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மூணு இன்கிரிடியன்ட்ஸுமே ஈக்குவல் குவாண்டிட்டில இருக்கணும். சோ நான் இந்த ஒரே கிளாஸ்ல நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எக் இதில் நான் பிரேக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எத்தனை எக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம எக் எடுத்துக்கலாம். எனக்கு 5 எக்ஸ் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் 5 எக் எடுத்திருக்கேன். சில எக் வந்து சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். சில பேருக்கு வந்து 4 எக்ஸ் கூட வரலாம். பட் நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டி மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து சேமாக எடுத்துக்கோங்க. ஒரே கிளாஸில் மில்க் அண்டு சுகர் அண்ட் எக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் பாதாம் அண்டு முந்திரி கொஞ்சமாக ஓவர் நைட் நான் சோக் பண்ணி ஒரு 10 நம்பர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சுகர், சோக் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் அண்டு கேஷ்யூஸ் அண்டு ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். எக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வட்டலாப்பம் குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் கீ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கீ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நான் இந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே அந்த பாக்ஸை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பிளேட் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் ஆகிறப்ப வாட்டர் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 45 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா வட்டலாப்பம் நல்லா குக்காகி வந்திருக்கும். இப்போ இதில் ஒரு நைஃப் வச்சு இன்சர்ட் பண்ணி செக் பண்ணிங்கனாலே தெரியும் குக் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு. க்ளீனாக வந்திருக்கு நைஃப். ஸோ இப்போ இதை நம்ம ஆற வச்சு பீஸ் போட்டுடலாம். ஒரு பிளேட்டில் வட்டலாப்பம் குக் பண்ண பாத்திரத்தை அப்சைட் டவுன் இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்தோன்னா வட்டலாப்பம் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியான வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஷாஹி துக்ரா செய்கிறதுக்கு நான் பிரெட் ஸ்லைசஸை இந்த 4 கார்னர்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 சைட்ஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரப்டி செஞ்சிடலாம். ரப்டி செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்ல திக்கான மில்கை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மில்க் வந்து நல்லா பாயில் ஆகி ரெடியூஸ் ஆகணும். ரெடியூஸ் ஆகிறப்ப சைடில் வந்து இதோட க்ரீம் வந்து ஸ்டிக் ஆகும். க்ரீம்னா பாலாடை தான். ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ மில்க் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு திக்கான ரப்டி கிடைக்கும். ஸோ சைடில் இருக்கிற பாலாடையை அப்பப்போ நம்ம எடுத்து விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து நட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்குமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மில்க் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு சுகர் தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப திக்கான ரப்டி கிடச்சிடுச்சு. இந்த ரப்டியே வந்து ஒரு ஸ்வீட் டிஷ் தான். இதை நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் மேலே கூட நீங்கள் போர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது பிரெட் ஸ்லைசஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ மெல்ட் ஆகட்டும். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டபுள் சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஷாஹி துக்டா ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஸ்டெப் தான். ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறது, தென் ரப்டி ரெடி பண்ணுறது அண்ட் அனதர் ஒன் சுகர் சிரப். இந்த 3மே நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு ஷாஹி துக்டா ரெடி ஆகிடும். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
சுகர் டிசால்வ் ஆகி 1 டைம் பாயில் ஆனாலே போதும். பாகு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு வேணாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் இதில் டிப் பண்ணுறப்ப அது வந்து இதில் ஸ்வீட்னஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் தென் ரப்டி இந்த 3மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷாஹி துக்டா ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை சுகர் சிரப்பில் நம்ம ஒரு 1 மினிட்க்கு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ரப்டி வந்து கொஞ்சமாக பவர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சுகர் சிரப்பில் டிப் பண்ண பிரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இப்போது ரப்டி வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக க்ரஷ்டு பாதாம் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஷாஹி துக்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.